ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. கொரோனா குறித்த தகவல்களை சென்சார் செய்ய பைடன் கமலா ஹாரிஸ் தலைமையிலான நிர்வாகம் அழுத்தம் கொடுத்ததாக மெட்டா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மார்க் ஜாகர்பர்க் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து குடியரசுக் கட்சியின் நீதி குழுவிடம் அவர் கொடுத்த கடிதத்தில் மெட்டா போன்ற நிறுவனங்களுடன் அமெரிக்க அரசு எப்படி செயல்படுகிறது என்பது குறித்து தற்போது அதிகம் பேசப்படுகிறது. அதில் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் கருத்து சுதந்திரத்தை ஊக்குவிக்கிறோம். அதே நேரத்தில் பயனர்களை பாதுகாப்பு தொடர்பாக உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு அரசுகளின் கருத்தை பெற்று வருகிறோம். அந்த வகையில் 2021 வெள்ளை மாளிகை அதிகாரிகள் எங்களை தொடர்பு கொண்டனர். கொரோனா தொடர்பான சில பதிவுகளை சென்சார் செய்யுமாறு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்தனர். அதில் விமர்சிக்கும் வகையிலான பதிவுகளும் அடங்கும். அதை நாங்கள் செய்ய மறுத்த போது அதிபர் பைடனின் நிர்வாகம் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அதன் காரணமாக நாங்கள் கொரோனா தொடர்பான தகவல்கள் உட்பட சிலவற்றில் மாற்றங்களை செய்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2020 அதிபர் தேர்தலின் போது பைடன் மீதான குற்றச்சாட்டு குறித்த பதிவை நாங்கள் நீக்கியது தவறான முடிவு. அது ரஷ்ய தரப்பில் வெளியான தவறான தகவலாக இருக்கலாம் என சொல்லப்பட்டது. அதனால் அதை நீக்கி இருந்தோம். பின்னர் தான் அது சரியான தகவல் என தெரியவந்தது என்று அந்த கடிதத்தில் மார்க் ஜாகர்பர்க் குறிப்பிட்டுள்ளார்.